அறிமுகம் இல்லாத நபர்கள்ட்ட எதையும் கொடுக்க வேண்டாம், எதையும் வாங்க வேண்டாம். அதே மாதிரி ஒரு எமர்ஜென்சி கால் பண்ணுங்க, செல்ல கொடுங்கலாம் கேட்டா கொடுக்காதீங்க. சிதம்பரம் ரயில்வே நிலையத்தில் காவல்துறை நண்பர் ஒருத்தர் பொதுமக்களுக்கு திருட்டு பயல்கள்ட்ட இருந்து சேஃபா இருக்கிறதுக்காண்டி அவேர்னஸ் கொடுக்குற இந்த ஒரு வீடியோ சமூக வலைதளங்கள்ல ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. நிறைய பேர் எனக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. அதோட முக்கியமா இது பொதுமக்களுக்கு ரொம்ப தேவையான ஒரு அவேர்னஸ், அதுவும் ரயில்வே நிலையத்தில். ஆமா, ரயில்ல பயணம் செய்யும்போது அறிமுகம் இல்லாத நபர்கள்ட்ட எதையும் கொடுக்க வேண்டாம், எதையும் வாங்க வேண்டாம். அதே மாதிரி ஒரு எமர்ஜென்சி கால் பண்ணுங்க, செல்ல கொடுங்கலாம் கேட்டா கொடுக்காதீங்க. அதான் எப்படி ஓடிடுவோம். கொடுக்காங்க. லேடிஸ் சோல் பண்ணுங்கன்னா தயவுசெய்து துணியை போட்டு மறைச்சிடுங்க. காரணம், நீங்க ட்ரெயின் ஜன்னல் ஓரத்தில் உட்காந்துருப்பீங்க, ஜன்னல் ஓரத்துல படுத்திருப்பீங்க. அதனால ஈஸியா ஜன்னலை கை விட்டு பிடிக்குவோம். அது வண்டி ஒரு வேகத்துக்கு வண்டி ஓனம் கூட தான் படிப்பான். ஏன்னா அப்பதான் நீங்க இறங்கி வர முடியாது. அதே மாதிரி ட்ரெயின்ல அறிமுகம் இல்லாத நபர்கள்ட்ட டீ, காபி, கூல் ட்ரிங்க், தண்ணி, பிஸ்கட் இல்ல எது தின்பண்டங்கள் எது கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடுங்க. எல்லாம் ஆபத்தானது. அதே மாதிரி லேப்டாப், இது வந்து 100% உண்மை. ரயில்வே ஸ்டேஷன்ல லேப்டாப் யூஸ் பண்ணீங்கன்னா செய்து மேல மாட்டி வைக்காதீங்க. ஏன்னா உங்களை வாட்ச் பண்ணுவோம். நான் நிறைய விஷயங்கள் நிறைய பாத்துருக்கேன். அந்த மாதிரி அதுக்காக சொல்றேன், லேப்டாப் ரயில்வே ஸ்டேஷன் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கையில வச்சுங்க, மடியில வச்சுங்க, தலையில வச்சுங்க, செய்து மாட்டி வைக்காதீங்க, அடிச்சுவோம். அதே மாதிரி படிக்கட்டு ஓரமாக உட்கார்ந்து பயணம் செய்ய வேண்டாம், இதுக்கு ஆபத்தானது. அதே மாதிரி லக்கேஜ் கூடுதல் கவுண்ட் பண்ணுங்க. 5 லக்கேஜ் 6 லக்கேஜ் ஏற்றும் போது கவுண்ட் பண்ணுங்க, இறக்கும் போது கவுண்ட் பண்ணுங்க. உங்க லக்கேஜ் மிஸ் ஆகாது. அதே மாதிரி அந்நிய நம்பர் யாரா இருந்தாலும் சரி நம்ப வேண்டாம். இதை கொஞ்சம் ஒப்பே பண்ணினா ஒரு ஜேர்னி வந்து ஹாப்பியா இருக்கும். சரிங்களா? நன்றி. கரெக்டா எல்லாத்தையுமே சொல்லிட்டாப்ல. அதாவது நம்ம ட்ரெயின்ல பயணம் செய்யும் போது என்னென்ன மாதிரியான சிக்கல்களை நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்றத தெளிவா சொல்லிட்டாப்ல. அதுக்கு நீங்க எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்குன்றதையும் தெளிவா சொல்லிட்டாப்ல. இவரோட யூனிஃபார்ம் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இவர் ஒரு எஸ்ஐ மாதிரி தெரியுது. அண்ணே உங்களோட பேர் என்னன்னு எனக்கு தெரியல. பரவாயில்ல, நல்லது செய்யறதுக்கு பேர், ஊர், அட்ரஸ், மூஞ்சி எல்லாம் முக்கியம் இல்லை. உங்களோட கடமையை தான் செஞ்சிருக்கிய, ஆனாலும் சிறப்பா செஞ்சிருக்கிய. உங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும்.